Learn Thunder. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா CBSE Class 9 Mathsக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் ஆனுவல் எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ நான் எல்லா சாப்டர்ஸுமே ஃபுல்லாக சர்ச் பண்ணி இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸோ அதில் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணிவிட்டு ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் லாஸ்ட் எக்ஸாம் யுவர் ஆனுவல் எக்ஸாமில் கண்டிப்பாக கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ். Let's get started. So இப்போ chapter number 1ல பார்த்தீங்கன்னா that is your rational numbersல example numberல 2nd, 3rd, 4th, 8th, 9th, 10th, 13th, 14, 16, 19, 20 and 21 இதெல்லாம் இம்பார்ட்டண்டா போட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ் 1.1ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 and 4 அண்ட் எக்ஸாம்பிள் நம்பர் அண்ட் எக்ஸசைஸ் 1.2ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேர்ட் போட்டு பார்த்துக்கோங்க. அந்த ஃபோர்த் கொஸ்டின் ஆஃப் 1.2 ஐ திங்க் ஸோ அது ஒரு ஆக்டிவிட்டியாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஸ்கூல்ஸில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் நெசசரி டு லேர்ன் தட். அண்ட் எக்ஸசைஸ் 1.3 பார்த்தீங்கன்னா அதில் 3rd, 4th, 8th and 9th கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு நிறையவே. அண்ட் எக்ஸசைஸ் 1.4ல பார்த்தீங்கன்னா 2nd, 4th and 5th வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதில் 5th பார்த்தீங்கன்னா 3rd and 4th சப்டிவிஷன் மெயினாக படிச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ் 1.5ல பார்த்தீங்கன்னா 2nd and 3rd கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்டாக படிச்சுக்கோங்க. பிகாஸ் எக்ஸ்போனன்ஷியல்ஸ் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் தான் அதில் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களோட ஆனுவல் எக்ஸாமில் கண்டிப்பாக லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் ஆச்சு இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 3 தட் இஸ் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. இதில் நீங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் பிகாஸ் ஒரு வெயிட்டேஜே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இதில் வெறும் எக்ஸாம்பிள் நம்பர் 2 இம்பார்ட்டண்ட்டாக பண்ணிக்கோங்க. அப்புறமா எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 3.1ல செகண்ட் கொஸ்டினும் 3.2லேருந்து செகண்ட் கொஸ்டின். ஸோ இது மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக போட்டுட்டு போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 4 தட் இஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 variables. ஸோ இதுவும் வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி தான். ஸோ இது எக்ஸாம்பிள் நம்பர் 1, 3rd and 4th போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா 4.1ல செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸசைஸ் 4.2ல பார்த்தீங்கன்னா 2nd, 3rd and 4th ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு யூக்ளிட்ஸ் ஜாமெட்ரி. இதில் மோஸ்ட்லி உங்களுக்கு ஆக்சியம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அண்ட் பாஸ்ட்லேட்டில் 5th ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது அது என்ன இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸாமில் நிறைய பேர் ட்ரிக்கியாக இருக்கிறதுக்காக 2 மார்க்ஸ்க்கு ஸ்டேட் 5th பாஸ்ட்லேட்னு கூட கொடுத்துருவாங்க. ஸோ எதுக்கு டேஞ்சர், நீங்கள் அதை முன்னாடியே படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ட் மீனிங்ஸ் மோஸ்ட்லி ஃபார் எக்ஸாம்பிள் லைன்னா என்னது அது கண்டிப்பாக தட் இஸ் லைக் லைன் ஹேஸ் 2 points லைக் 2 end points அண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அப்ஜெக்டிவ்ல கேட்கறதுக்கு அதிகமாக இருக்குது. அது மாதிரி பாயிண்ட் ஹேஸ் ஹவ் மெனி டைமென்ஷன்ஸ் இந்த கொஸ்டின் மெயினாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. பிகாஸ் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் 1 mark எதுக்கு லூஸ் பண்ணணும் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ் அதுவும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆக்சியம் அண்ட் பாஸ்ட்லேட்டில் எப்பயுமே நம்பர் மாற்றி படிச்சிடாதீங்க, கரெக்டாக படிங்க. பிகாஸ் இப்போ ஆக்சியம் 1 அதுக்கேற்ற ஆக்சியம் படிங்க, பாஸ்ட்லேட் 1 அதுக்கேற்ற பாஸ்ட்லேட் படிங்க. பிகாஸ் ஏன்னா அந்த நம்பர்ஸ்க்குமே மார்க்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் நீங்கள் ஆர்டர் வைஸாக தான் படிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1ல பார்த்தீங்கன்னா ஸோ 2nd, 3rd, 4th, 5th, 6th இந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணிக்கோங்க. அதில் மோஸ்ட்லி 5th and 6th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 6 தட் இஸ் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். இதில் எக்ஸாம்பிள் நம்பர் 1 and 2 போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் நம்பர் 1 வரதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. அப்புறமா எக்ஸசைஸ் 6.1ல பார்த்தீங்கன்னா 3rd, 4th and 6th சம் கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. அப்புறம் 6.2ல 1st, 2nd and 5th. ஸோ 6.2ல கண்டிப்பாக இந்த 5th சம் வரதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. சாப்டர் நம்பர் 7ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள்ஸ் சாப்டர் தான் இருக்குது. இதில் எக்ஸாம்பிள்ஸ் 5th and 6th கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் ட்ரையாங்கிள்ஸ் நீங்க எல்லா தியரம்ஸுமே படிச்சுக்கணும், இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் கிடையாது. ஆனா ஏதாச்சும் ஒன்று இம்பார்ட்டண்டா கேட்டீங்கன்னா ஐ வுட் சே தி 7.2 தியரம் பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்க ப்ரூஃபும் சேர்த்து நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு போங்க. அண்ட் எக்ஸசைஸ் 7.1ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், 3rd, 4th, 5th and 8th கொஸ்டின் வரும். அண்ட் எக்ஸசைஸ் 7.2ல பார்த்தீங்கன்னா 1st, 3rd, 6th and 8th வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.
எக்ஸசைஸ் 7.3ல வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின். ஸோ இதுல வந்து தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா படிச்சுக்கோங்க. ஸோ குவாட்ரிலேட்டரல்ஸ் என்னென்ன சாப்டர்லாம் தியரம் வருதோ எல்லா தியரமும் படிச்சுக்கோங்க. இப்பயும் நான் சொல்றேன். எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டீங்கன்னா 8.1 அண்ட் 8.3 அதுக்குன்னு இது மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. எல்லா தியரம்ஸையும் படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவா இதுக்கும் ஃபோக்கஸ் கொடுங்கன்னு நான் சொல்றேன். பிகாஸ் நீங்க இப்போ கொஸ்டின்ஸ்னா கூட பரவாயில்ல. ஏன்னா தியரம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நீங்க ஒரு சாப்டர் படிக்கணும்னா தியரம்ஸ் தான் அதோட பேசிக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா ஏன்னா அதனால வந்து அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா படிச்சுக்கோங்க. ஏன்னா 10th அதுதான் உங்களுக்கு 9th இருக்க மேக்ஸ் தான் உங்களுக்கு 10th வந்து பேஸா இருக்கும். அதனால சொல்றேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட்டா படிச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ் 8.1ல வந்து ஃபர்ஸ்ட், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் படிச்சுக்கோங்க. 8.2ல வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் படிச்சுக்கோங்க. இதுல வந்து மோஸ்ட்லி ஃபோர்த் கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகமா சான்சஸ் இருக்கு. 9th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். அது இல்லாமல் 9.1ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தியரம் அந்த 1ம் அப்புறமா அந்த 2 கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து 9.1ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சாப்டர்லையும் நான் அதே மாதிரி சொல்கிறேன். தியரம் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கணும். அதெல்லாம் ரொம்ப ப்ரூஃபோட படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெறும் இந்த தியரம் மட்டும் தரவா படிச்சுக்கோங்க. 9.2ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபிஃப்த், சிக்ஸ்த் கண்டிப்பாக 9.2லேருந்து ஏதாச்சும் ஒரு சம் ஆச்சு கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். 9.3லையும் அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் கண்டிப்பாக 9.2லேருந்து 9.3லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு. சாப்டர் நம்பர் 10ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலா இருக்கு. ஹெரான்ஸ் ஃபார்முலால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் செகண்ட் அண்ட் தேர்ட் அதே மாதிரி தான். ஹெரான்ஸ் ஃபார்முலால வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் செகண்ட் அண்ட் தேர்ட் வரும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா 10.1ல பார்த்தோம்னா ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த். இது வந்து முக்கியமாக எக்ஸாம்பிள் நம்பர் 2 வந்து மெயினாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் தட் இஸ் சாப்டர் நம்பர் 11. இதில் வந்து எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஏன்னா வந்து சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ல வந்து எல்லா சம்ஸுங்களும் முடிகிற அளவுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் வந்து நல்லா தரவா இருந்துக்கோங்க. பிகாஸ் அதுல இருந்து அதிகமா மார்க் லூஸ் பண்றது அதுல தான் இருக்கும். ஸோ நீங்க அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு பார்த்தோம்னா 11.1ல வந்து ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் செவன்த் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 11.2ல இருந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட், செவன்த் அண்ட் நைன்த் பண்ணிக்கோங்க. இதே நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 11.3ல வந்து நைன்த் அது மாதிரி சிக்ஸ்த்ல இருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 11.4ல வந்து பார்த்தீங்கன்னா 4, 8 இந்த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமோட பேஸ் என்னன்னா ஃபார்முலாஸ் தான். ஸோ நீங்கள் ஃபார்முலாஸும் நல்லா தரவா பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எல்லா சாப்டர்ஸோட ஃபார்முலாஸ் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து ஃபார்முலாஸ் மட்டும் ஒரு வீடியோ நமக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 12 தட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 3 வந்து இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. பிகாஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 3 கண்டிப்பாக வந்து ஃபைனல் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து எது படிக்கிறீங்களோ எக்ஸாம்பிள் நம்பர் 3 கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. அண்ட் 12.1ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், சிக்ஸ்த் அண்ட் செவன்த் அதில் மோஸ்ட்லி வந்து சிக்ஸ்த் கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு இதுக்கு மேலே நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கான செஷன் எண்டிங் பேப்பர் வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் நாளைக்கு நான் வந்து மேக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் வந்து வித் சால்ட் ஆன்சர் கியூர் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே நிறைய சப்ஜெக்ட்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ இட் வுட் ஆல்சோ பி லைக் encouraging me to upload more videos. So thank you so much.